ரொம்ப சிம்பிளா ஏஞ்சல் ஒன் டிமேட் அக்கவுண்ட் நம்ம ஃபோன்லயே எப்படி ஓப்பன் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அதுக்கு ஒரு டிமேட் அக்கவுண்ட் வேணும். அது எங்க போய் ஓப்பன் பண்றது, எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கும். நம்ம ஸ்மார்ட் போன்ல இருந்தே ஈஸியா நம்ம ஏஞ்சல் ஒன் டிமேட் அக்கவுண்ட் எப்படி ஓப்பன் பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஏஞ்சல் ஒன் டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்கை கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஏஞ்சல் ஒன் சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பரை இன்புட் பண்ண சொல்லி கேட்கும். இங்க இருந்து தான் உங்களோட அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். உங்க மொபைல் நம்பர் கொடுத்த உடனே கீழே வந்து ரெஃபரல் கோட் அப்படின்னு காட்டும். இந்த இடத்துல AOYHQ அப்படின்னு அதுவே காட்டும். அப்படி இல்லைன்னாலும் நீங்க AOYHQ அப்படிங்கிறத நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன். இதை நீங்க போட்டுருங்க. இதை போட்டுட்டு நெக்ஸ்ட்ங்கிறத கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஓடிபி கேட்கும். உங்க போன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல கொடுத்துருங்க. இதை கொடுத்து சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு ஃபுல் நேம் வந்து கேட்கும். இந்த ஃபுல் நேம் வந்து நீங்க பேன் கார்டில் என்ன இருக்கோ அதே நேம் தான் நீங்க எக்ஸாக்டா இங்கே கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி வந்து உங்களோடது கொடுக்க சொல்லி கேட்டிருக்கும். நீங்க உங்களோட இமெயில் ஐடி கொடுத்த உடனே உங்க இமெயிலுக்கே ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேனோட நம்பர் கேட்கும். இந்த பேன் கார்டில் உங்களுக்கு என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை இந்த இடத்துல கொடுத்துருங்க. இதை கொடுத்த உடனே வந்து ப்ரொசீட் டு டிஜிலாக்கர் அப்படின்னு கேட்கும். அந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களோட டிஜிலாக்கருக்கு இது மூவ் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களோட ஆதார் நம்பர் வந்து கேட்கும். உங்க ஆதார் நம்பரை இந்த இடத்துல இன்புட் பண்ணிடுங்க. இது பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி எடுத்து இந்த இடத்துல நீங்க போட்டுட்டு அப்புறம் நெக்ஸ்ட்ங்கிறத கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு டிஜிலாக்கர் அக்கௌண்ட் இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பின் நம்பர் கேட்கும். நீங்க டிஜிலாக்கர் பின் நம்பரை வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க. அப்படி உங்ககிட்ட டிஜிலாக்கர் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா பின் நம்பரை செட் பண்ண சொல்லி இந்த இடத்துல கேட்கும். நீங்க ஒரு என்ன நம்பர் கொடுக்கணுமோ அந்த நம்பரை கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்ககிட்ட டிஜிலாக்கர் அக்கௌண்ட் இருக்கு, ஆனா உங்களோட பின் நம்பர் மறந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபர்காட் பின் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்க பின் நம்பரை நீங்க செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஜிலாக்கர் பேஜ் அப்படிங்கறத காட்டும். இந்த இடத்துல வந்து கீழே வந்து அலோ அப்படிங்கறத காட்டும். இந்த அலோங்கிற ஆப்ஷனை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு KYC கம்ப்ளீட்டட் அப்படின்னு காட்டும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஒன்று காட்டும். இந்த இடத்துல வந்து பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இந்த இடத்துல ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம், ஆட் பேங்க் டீடைல்ஸ் மேனுவலி இப்படிங்கிறதெல்லாம் காட்டும். நாம இந்த இடத்துல ஆட் பேங்க் டீடைல்ஸ் மேனுவலி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிப்போம். இப்போ இதுக்குள்ள போனதும் நமக்கு வந்து என்டர் யுவர் பேங்க் டீடைல்ஸ் அப்படிங்கிற இடத்த காட்டுது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் அதுக்கப்புறம் கீழே வந்து IFSC கோட் நம்பரையும் நம்ம கொடுத்துடலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இதுல வந்து நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துருக்கோமோ இந்த அக்கௌண்ட்ல இருந்து தான் நாம இந்த ஏஞ்சல் ஒன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க ஏஞ்சல் ஒன் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் அது வந்து கிரெடிட் ஆகும். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அதுக்கப்புறம் IFSC கோட் இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா இதுவே வந்து கேப்சர் ஆயிடும். சம்டைம்ஸ் இப்படி ஆகாம நமக்கு வந்து உங்களோட கேன்சல்டு செக்லீஃப் வந்து கொடுக்க சொல்லி கேட்டுச்சுன்னா நீங்கள் அந்த செக்லீஃபை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல சப்மிட் கொடுத்து முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃபி எடுக்க சொல்லி இந்த இடத்துல கேட்கும். இங்கே கரெக்டாக உங்களோட ஃபேஸை வந்து அந்த சர்க்கிள்லேயே உங்களோட ஃபேஸை எடுத்து கரெக்டாக ஒரு ஃபோட்டோ செல்ஃபி எடுத்தீங்கன்னா அதுவே வந்து நீங்கள் கீழே சப்மிட்னு இருக்கும். அதை கொடுத்துட்டீங்கன்னா அதுவே வந்து அப்லோட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் வந்து கேட்கும். இந்த இடத்துல வந்து உங்களோட ஒரு சின்ன ஒயிட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ஒயிட் பாக்ஸில் நீங்கள் உங்கள் கையாலேயே நீங்கள் சைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கீழே வந்து அப்லோட் யுவர் சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து உங்களோட சைனை போட்டு அந்த இடத்துல ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அதை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் கொடுத்தா அது அப்லோட் ஆகும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் F&O ப்ராசஸ் அப்படின்னு காட்டும். இந்த இடத்துல கீழே வந்து டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு டெரிவேட்டிவ்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேலே ஸ்கிப்னு காட்டும். அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ்லேயே ஆனுவல் இன்கம் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் காட்டும். இந்த இடத்துல வந்து உங்களோட ஆனுவல் இன்கம் என்ன 1.5 lakhs இல்லை 5 to 10 lakhs இல்லை 10 to 5 lakhs அப்படிங்கிற மாதிரி காட்டும். இதில் எது உங்களோடது அப்படிங்கிறது நீங்கள் ஆப்ஷனில் கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா செலக்ட் எம்ப்ளாய்மெண்ட் டைப் அப்படின்ட்டு காட்டும். இந்த இடத்துல வந்து நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை ப்ரைவேட்டா இல்லை பிஸ்னஸா இந்த மாதிரி எல்லாம் காட்டும். உங்களோடது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜெண்டர் அதுக்கப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் இதெல்லாம் கேட்கும். அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபாதர் நேம் இதெல்லாம் கேட்கும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிடுங்க.
இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட பான் வந்து வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சுன்னா ஓகே. இல்ல ஆகல அப்டின்னா, இந்த இடத்துல பான் வெரிஃபிகேஷன் வந்து ஃபெயில்ட் அப்படின்னு காட்டும். இந்த இடத்துல வந்து நேம் வந்து உங்களோட நேம் வந்து ஆஸ் பர் பான்ல என்ன இருக்கோ, அந்த நேம நீங்க இந்த இடத்துல குடுத்தீங்கனாலே, அது அதுக்கப்புறம் நீங்க சப்மிட் குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட அக்கவுண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் காமிக்கும். இதுல வந்து ப்ரொசீட் டூ இ-சைன் அப்படிங்கிறது காமிக்கும். அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஆதார் நம்பர கேட்கும். அந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பர குடுத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய நீங்க இந்த இடத்துல கொடுத்த உடனே, உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபீட்பேக் கேட்கும். இந்த இடத்துல வந்து உங்களோட ஆன்போர்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும். அவ்வளோதாங்க. இதோட வந்து உங்களோட டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கான ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரம் உங்களோட டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் ஏஞ்சல் ஒன் ஆப்ப வந்து நீங்க கூகுள் பிளே ஸ்டோர் மூலியமாவோ, இல்ல ஆப் ஸ்டோர் மூலியமாவோ டவுன்லோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் நீங்க உங்க ஃபோன் நம்பர கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஏஞ்சல் ஒன் ஆப் மூலியமா எப்படி ட்ரேட் பண்றது அப்படிங்கிற டெமோவ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்றேன்.